12வது ശ്ലോകം. യസ്യ അദ്വരേ ഭഗവാൻ അദ്വരാത്മാ. ഭഗവാൻ അദ്വര ആത്മാ. മഗോനി മാദ്യതി ഉരുസോമപീതേ. ശ്രദ്ധാ വിശുദ്ധ അചല ഭക്തി യോഗ സമർപ്പിത. ഇജ്യാബലം ആജഹാര. യസ്യാധ്വരേ ഭഗവാനധ്വരാത്മാ മഗോനിമാദ്യത്യുരുസോമപീതേ. ശ്രദ്ധാ വിശുദ്ധാചലഭക്തിയോഗ സമർപ്പിതേ ജ്യാബലമാജഹാര. യസ്യ അധ്വരേ ഭഗവാൻ അധ്വര ആത്മാ മഗോനി മാദ്യതി ഉരുസോമപീതേ. ശ്രദ്ധാ വിശുദ്ധ അചല ഭക്തിയോഗ സമർപ്പിത ഇജ്യാബലം ആജഹാര. യസ്യാധ്വരേ ഭഗവാനധ്വരാത്മാ മഗോനിമാദ്യത്യുരുസോമപീതേ. ശ്രദ്ധാ വിശുദ്ധാചലഭക്തിയോഗ സമർപ്പിതേ ജ്യാബലമാജഹാര. ഗയൻ നടത്തിന യജ്ഞത്തില് സോമം പാനം ചെഞ്ച് ഇന്ദ്രാദി ദേവർകൾ ഉന്മത്തറകളായി തീർന്ന ഗയൻ ഭക്തിയോടും ശ്രദ്ധയോടും കൂടി സമർപ്പിച്ചത് ശ്രീഹരി പ്രത്യക്ഷമായിട്ട് സ്വീകരിച്ചാൽ ഇപ്പടിയെല്ലാം ഇരിക്കുന്ന ഗയനുക്ക് തുല്യനായിട്ട് വേറെ ഏതൊരു രാജാവാക്കും ഉള്ളത്. യസ്യ ഗയനോട് അദ്വരെ യജ്ഞത്തിലെ ഭഗവാൻ ശ്രീഹരി ആണ്. അധ്വരാത്മാ യജ്ഞവരാഹ മൂർത്തിயான பகவான் நாராயணன். அந்த யாகத்துல அந்த சோமயாகத்துல ஒரு சோமபீதே ரொம்ப ஜாஸ்தியான சோமரசத்தை பானம் பண்ணி இந்திரன் தொடங்கின அஷ்டதிக் பாலகர்கள் இன்க்ளூடாயிருக்கிற தேவதர்கள் மத்தன்மாராയി തീർന്ന ഉന്മത്തர்களாയി തീർന്ന மகோனி இந்திரன் தொடங்கின தேவர்கள். மகவான் அப்படின்னு இந்திரனுக்கு பேர் இருக்கு. இப்போ மகோனி அப்படின்னா இந்திரன் தொடங்கின தேவதைகள். மாத்யதி ரொம்ப உன்மத்தர்களாயிட்டு இருக்கிறத. பகவான் யஜ்ஞவராக மூர்த்தி. ஸ்ரத்தா விசுத்த அஜல பக்தி யோக. ஸ்ரத்தா ரொம்ப நம்பிக்கையோடு கூடிட்டு, விசுத்தா தூய்மையான ஹிருதயத்தோடு கூடிட்டு, அஜல பக்தி யோகா அசையாத பக்தியோடு கூடிட்டு, சமர்ப்பிதா சமர்ப்பிக்கிற, கயன் சமர்ப்பிக்கிற, இஜ்யாபலம் அந்த யாகத்துல சமர்ப்பிச்சதெல்லாம் டைரக்ட் ஆயிட்டு வந்து அஜஹார സ്വീകരിച്ചാர். இந்த அளவுக்கு சிரேஷ்டதை இருக்கிற கயனுக்கு துல்லியனாயிட்டு வேற ஏதொரு ராஜாவாக்கம் உள்ளது. 13வது ശ്ലോകം. യത് പ്രീണനാത് ബർഹിഷി ദേവതിര്യം മനുഷ്യ വീരുത് തൃണം ആവിരിഞ്ചാത് പ്രിയേത സദ്യഃ സഹ വിശ്വജീവഃ പ്രീതഃ സ്വയം പ്രീതിം അഗാത് ഗയസ്യ. യത് പ്രീണനാത് ബർഹിഷി ദേവതിര്യം മനുഷ്യ വീരുതൃണമാവിരിഞ്ചാത് പ്രിയേത സദ്യഃ സഹ വിശ്വജീവ പ്രീത സ്വയം பிரீதிமகாத்கயஸ்ய. எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் சாட்சி ரூபத்தில் இருக்கிற பகவான், நித்திய திருப்தனா இருக்கிற பகவான். திருப்தனானாக்கா
ஆவிரிஞ்சாது பிரம்மா முதல்க்கு இருக்கிற தேவர்களும் திரியக்குகளும் மனுஷாலும் செடி கொடிகளும் எல்லாம் திருப்தர்களாയി தீரரா. அந்த விஷ்ணு பகவான் கயனோட யாகத்துல பிரத்யட்சனாயிட்டு, ஹே ராஜாவே, நான் உங்களோடு ஆராதனையால திருப்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க பிரத்யட்சமாயிட்டு வந்தது கயனுக்கு ரொம்ப ரொம்ப குஷிய உண்டாக்கிட்டு. எது விஷ்ணு பகவான் பிரீணனாது விஷ்ணு பகவானை குஷிப்படுத்தினானாக்கா பர்ஹிஷி யாகத்துல எது அந்த விஷ்ணு பகவானை பிரீணனாது திருப்திப்படுத்தினானாக்கா தேவா தேவர்கள் திரியக்குகள் திரியக்கு அப்படின்னாக்கா ஹொரிசோண்டலாயிட்டு இருக்கிற மிருகங்களையாக்கும் திரியக்குகள் அப்படின்னு சொல்றது. மனுஷா கீழேந்து மேலுக்கு வளருவா, ஹைட்டா வளருவா. திரியக்குகள் அப்படிங்கிறது ஹொரிசோண்டல் ஆயிட்டு வளர்ற உயிரினங்கள், மிருகங்கள், பறவைகள், இதெல்லாம் திரியக்குகளாக்கும். ஊர்ந்து போற ஜீவிகள் இதெல்லாம் திரியக்குகள். பூமியிலேருந்து மேலுக்கு வளராதக்கு ஹொரிசோண்டல் ஆயிட்டு வளர்ற உயிரினங்களுக்கு பேராக்கும் திரியக்குகள். இப்போ தேவர்கள் திரியக்குகள், மனுஷர்கள் வீருது செடி கொடிகள், திருணம் புல்லு இப்படின்னு ஆவிரிஞ்சாது பிரம்மா முதலுக்கு பிரியேதா குஷியாயிடுவா. பகவான் விஷ்ணுவை பிரீதன் ஆக்கினானாக்கா இந்த பிரபஞ்சமே சம்திருப்தி அடைஞ்சிடும். சத்யா திடீர்னு சஹ விஸ்வஜீவஹா பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்கள் பிரீதஹா திருப்தி அடைஞ்சிடும். விஸ்வஜீவஹா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் சத்யா திடீர்னு பிரியேதா பிரீதி அடையும். ஸ்வயம் பகவான் ஸ்வயமாயிட்டு பிரீதஹா பிரீதியானானாக்கா இந்த உலகமே பிரீதி அடைஞ்சிடும். கயஸ்யா கயனோடு பிரீதி. அந்த யஜ்ஞத்தில பகவான் பிரீதி அடைஞ்சார். அந்த பகவானை பார்த்து கயனுக்கு ரொம்ப ரொம்ப குஷியாச்சு. இப்படியெல்லாம் இருக்கிற சிரேஷ்டதை இருக்கிற கயன், புராண ஞானம் இருக்கிறவா இப்படியெல்லாம் கயனை புகழ்த்தி பாடினா அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொன்னார். 14வது கத்திய பாகம் 9லேந்து 13 வரைக்கும் புராண பண்டிதர்களெல்லாம் ஸ்லோகங்களாயிட்டு சொன்ன கயனோடு அந்த ஒரு புகழ ஸ்லோக ரூபத்திலேயே எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் இப்போ ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றார். இந்த 14, 15, 16 இப்படி இருக்கிற கத்திய ரூபமா இருக்கிற வர்ணனையோடு கூடிட்டு சொல்றார். கயாத் கயந்த்யாம் சித்ரரதஹ சுகதிஹி அவரோதனஹ இதி த்ரயஹ
புத்ராஹ பபூவு சித்ரரதாத் ஊர்ணாயாம் சம்ராட் அஜனிஷ்டஹ கயாத் கயந்த்யாம் சித்ரரத சுகதிரவரோதன இதி த்ரய புத்ரா பபூவு சித்ரரதாதூர்ணாயாம் சம்ராடஜனிஷ்டஹ கயாத் கயந்த்யாம் சித்ரரத சுகதிரவரோதன இதி த்ரயः புத்ரா பபூவு சித்ரரதாத் ஊர்ணாயாம் சம்ராட் அஜனிஷ்டஹ. கயனுக்கு கயந்தி அப்படின்னு பேர் இருக்கிற மனைவியில சித்ரரதன், சுகதி, அவரோதனன் இப்படின்னு 3 புத்திரர்கள் ஜெனிச்சா. சித்ரரதனுக்கு ஊர்ணையில சம்ராட் அப்படிங்கிற புத்திரனும் உண்டாச்சு. கயாது கயனிலேந்து கயந்தியாம் மனைவியான கயந்தியில சித்ரரதஹா சித்ரரதன், சுகதிஹி சுகதி, அவரோதனஹா அவரோதனன் இதி இப்படின்னு த்ரயஹா 3 புத்ராஹா புத்திரர்கள் பபூஹு உல்பவிச்சா. அதுல மூத்த புத்திரனான சித்ரரதாது சித்ரரதனிலேந்து ஊர்ணாயாம் ஊர்ணா அப்படிங்கிற மனைவியில சம்ராட் சம்ராட் அப்படிங்கிற புத்திரன் அஜனிஷ்டஹா ஜெனிச்சார். கயனோடு பரம்பரைகளையாக்குமே பார்க்கிறோம். க்ஷத்ரிய ராஜாவான கயனோடு அந்த க்ஷத்ரிய பரம்பரைகளை ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். பதினஞ்சாவது கத்திய பாகம். ததஹா உத்கலாயாம் மரீஜிஹி மரீஜேஹே பிந்துமத்யாம் பிந்துமான் உதபத்யதா தஸ்மாத் சரகாயாம் மதுநாம அபவன். மதோஹோ சுமனசி வீரவ்ரதஹ ததஹ போஜாயாம் மந்து பிரமந்து ஜத்ஞாதே மந்தோஹோ சத்யாயாம் பௌவனஹ ததஹ தூஷணாயாம் த்வஷ்டா அஜனிஷ்ட त्वष्टुः विरोजनायां विरजः विरजस्य शतजित् प्रवरं पुत्रशतं शतजित् प्रवरं पुत्रशतं कन्याजा विशूज्यां किल जातम्. तद उत्कलायां मरीजिर्मरीजेर्बिन्दुमत्यां बिन्दुमान् उदपद्यत तस्माद् सरगायां मधुनामाभवन्. मदोः सुमनसि वीरव्रतस्ततो भोजायां मन्तु प्रमन्तु जज्ञादे मन्तो सत्यायां बौवनस्ततो दूषणायां त्वष्टाजनिष्टत्वष्टुवोर्विरोचनायां विरजो विरजस्य शतजित् प्रवरं पुत्रशतं कन्याज विशूच्यां किल जातम्. சம்ராட் அப்படிங்கிற புத்திரனுக்கு உல்கலை அப்படிங்கிற மனைவியில மரீஜியும், மரீஜிக்கு பிந்துமதியில பிந்துமானும், பிந்துமானுக்கு சரகா அப்படிங்கிற மனைவியில மதுவும், மதுவுக்கு சுமனசு அப்படிங்கிற மனைவியில வீரவிரதனும், வீரவிரதனுக்கு போஜா அப்படிங்கிறவளில மந்து பிரமந்து இப்படி இருக்கிற 2 பேரும், மந்துவுக்கு சத்தியில பௌவனனும், பௌவனனுக்கு பூஷணையில தொஷ்டாவும்,
தொஷ்டாவுக்கு விரோஜனை அப்படிங்கிற மனைவியில விரஜனும், விரஜனுக்கு விஷூஜியில சதஜித்து தொடங்கின 100 புத்திரர்களும் அப்புறமா ஒரு புத்திரியும் உண்டாச்சு. விரஜன் அப்படிங்கிற தொஷ்டாவோடு புத்திரனுக்கு, விஷூஜி அப்படிங்கிற மனைவியில 100 புத்திரர்கள். மூத்த புத்திரனோடு പേരാക്കും ശതജിത്ത്. அப்படி 100 புத்திரர்களும் ஒரு புத்திரியும் உண்டானா. ததஹ சித்திரரதனுக்கு ஊர்ணை அப்படிங்கிற மனைவியில சம்ராட் அப்படிங்கிற புத்திரன் உண்டாச்சே, அதுக்கப்புறம் உல்கலாயாம் அந்த சம்ராட்டுக்கு உல்கலா அப்படிங்கிற மனைவியில கயனோடு வம்ச பரம்பரையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சம்ராட்டுக்கு உல்கலா அப்படின்னு பேர் இருக்கிற மனைவியில மரீஜிஹி, மரீஜி அப்படிங்கிற புத்திரன் உண்டாச்சு. பிரம்மாவோடு புத்திரன், கஷ்யப பிரஜாபதியோடு புத்திரன் மரீஜிய இங்க சொல்லலை. ஒரே நாமத்துல பல கதாபாத்திரங்களும் பாகவதத்துல காணறதுக்கு சாதிக்கும். இது சம்ராட்டுக்கும் உல்கலைக்கும் பிறந்த மரீஜி. மரீஜி அப்படின்னு அவ பேரு வச்சிருக்கா அந்த புத்திரனுக்கு. இப்போ மரீஜி அப்படிங்கிற புத்திரனும் மரீஜேஹே, அந்த மரீஜி அப்படிங்கிற புத்திரனுக்கு பிந்துமத்யாம், பிந்துமதி அப்படிங்கிற மனைவியில பிந்துமான், பிந்துமான் அப்படிங்கிற புத்திரனும் உதபத்யதா உண்டாச்சு, உത്ഭവിച്ചது, பிறந்தது. தஸ்மாது, இப்போ பிந்துமானியாக்குமே சொல்லிட்டு இருக்கோம், அதனால தஸ்மாது அப்படின்னா பிந்துமான், பிந்துமான் கிட்டேந்து. சரகாயா, சரகா அப்படிங்கிற மனைவிக்கு ஒரு புத்திரன் உண்டாச்சு. ஒரே பேரு பல இடங்களில பல கதாபாத்திரங்களுக்கு புராணங்களில உண்டாகும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுக்கு அந்த மரீஜி அப்படின்னா அருன்னு நம்ம இங்க எடுத்து சொன்னதாக்கும். மரீஜின்னு கேட்டா உடனடியா பிரம்மபுத்திரனான கஷ்யப பிரஜாபதியோடு புத்திரன் அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. கன்ஃபியூஸ் ஆகப்படாது. அதனாலேயாக்கும் பிரம்மபுத்திரனான மரீஜி கிடையாது, சத்திரிய வம்ச பரம்பரையில இருக்கிற பேருகளையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். சரகாயா, பிந்துமானுக்கு சரகை அப்படிங்கிற மனைவியிலேந்து மதுநாமா, மது அப்படிங்கிற பேரில ஒரு புத்திரன் அபவன் ஜனிச்சான். மதோஹோ, அந்த மதுவுக்கு சுமனசி, சுமனசி அப்படிங்கிற பாரியையில வீரவிரதா, வீரவிரதன் அப்படிங்கிற புத்திரன் ஜனிச்சான். ததஹா, அதுக்கப்புறம் அந்த வீரவிரதனுக்கு போஜாயா, போஜையில மந்து பிரமந்து ஜத்ஞாதே, மந்து அப்படின்னும் பிரமந்து அப்படின்னும் 2 புத்திரர்கள் ஜனிச்சான். மந்து பிரமந்து ஜத்ஞாதே 2 புத்திரர்களை கூட்டி ചേർത്താക്കും இங்க சொன்னது. அதனாலேயாக்கும் மந்து முடிஞ்சு பிரமந்து சொலர்த்த அந்த பிரமந்துக்கு ஒரு தீர்ഘസ്വരം, மந்து பிரமந்து. ரெட்டக்குட்டிகள்
ட்வின்ஸ் ஆயிட்டு ஜனிச்சது வீரவிரதனுக்கு. மந்தோஹோ, மந்து அப்படிங்கிற வீரவிரத புத்திரனுக்கு சத்யாயாம், சத்யா அப்படிங்கிற மனைவியில பௌவனஹா, பௌவனன் அப்படிங்கிற புத்திரனும், ததஹா அதுக்கப்புறம் தூஷணாயா, பௌவனனுக்கு தூஷணா அப்படிங்கிற மனைவியில தொஷ்டா, தொஷ்டாவு அப்படிங்கிற புத்திரனும், அஜனிஷ்டா ஜனிச்சது, தொஷ்டுஹு தொஷ்டாவுக்கு விரோஜனாயாம், விரோஜனா அப்படின்னு பேர் இருக்கிற மனைவியில விரஜஹா, விரஜன் அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரனும், விரஜஸ்யா, விரஜன் அப்படிங்கிற தொஷ்டாவோடு புத்திரனுக்கு விஷூஜ்யாம், விஷூஜி அப்படிங்கிற மனைவியில சதஜித் பிரவரம், புத்திரசதம், சதஜித் பிரவரம் புத்திரசதம். மூத்த புத்திரனோடு பேரு சதஜித்து. தொடர்ந்து 99 புத்திரர்கள். அப்படி சதஜித்தோடு கூடி சேர்ந்து 100 புத்திரர்கள் ഉണ്ടാச்சு. കന്യാജ ഒരു പുത്രിയും ഉണ്ടാച്ചു. വീരവ്രതനും போஜ அப்படிங்கிற மனைவிக்கும், வீரவிரதனுக்கும் போஜா அப்படிங்கிற மனைவிக்கும் மந்து பிரமந்து அப்படின்னு 2 புத்திரர்கள் உண்டானதுல பிரமந்து அப்படிங்கிற புத்திரனை விட்டுட்டு மந்துவோடு பரம்பரையாக்கும் இங்க எடுத்து சொன்னது. எது இம்பார்ட்டண்டோ அதை மட்டும்தான் இங்க சொல்லப்படும் பாகவதத்துல. பாகவதத்துல பல இடத்துலயும் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் செஞ்சிருக்கிறத நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கும். மந்து பிரமந்துன்னு 2 புத்திரர்கள்ல 2 பேரோடு வம்சத்தையும் இங்க எடுத்து சொல்லலை. பிரமந்துவை விட்டுட்டு மந்துவோடு பரம்பரையாக்கும் இங்க சொன்னது. முக்கியமில்லாதத ஷார்ட்டாயிட்டு சொல்லி நிப்பாட்டித்து 2 புத்திரர்கள் உண்டாச்சுன்னு சொல்லிட்டு அதோடுകൂടി அந்த பிரமந்துவோடு சாப்டர் ஸ்டாப் பண்ணினார். இப்போ மந்துவோடு வம்ச பரம்பரை. அந்த மந்துவோடு பரம்பரையில இருக்கிற விரஜன், அந்த விரஜன் மனைவியான விஷூஜி, அவளுக்கு ஜனிச்சது 100 புத்திரர்களும் ஒரு புத்திரியுமாக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லப்பட்டது. பிரியவிரதனோடு பரம்பரையில இருக்கிறவராக்கும் விரஜன். அதுவரைக்கும் இங்க ஸ்ரீசுக பிரம்மர்ஷி எடுத்து சொல்லி நிப்பாட்டுற. பதினாறாவது கத்திய பாகம். தத்ர அயம் ஸ்லோகः பிரயவ்ரதம் வம்சம் இமம் விரஜः சரமோத்பவः அகரோத் அத்யலம் கீர்த்யா விஷ்ணுः சுரகணம் யதா தத்ராயம் ஸ்லோகः பிரயவ்ரத வம்சம் இமம் விரஜ சரமோத்பவ அகரோதத்யலங்கீர்த்யா விஷ்ணு சுரகணம் யதா தத்ராயம் ஸ்லோகः பிரயவ்ரதம் வம்சம் இமம் விரஜः சரமோத்பவ அகரோதத்யலங்கீர்த்யா விஷ்ணு சுரகணம் யதா தத்ராயம் ஸ்லோக பிரயவ்ரதம் வம்சமிமம் விரஜச்சரமோத்பவ அகரோதத்யலங்கீர்த்யா விஷ்ணு சுரகணம் யதா. அயம் இதை சம்பந்திச்சு, தத்ரா இப்ப சொன்னதை சம்பந்திச்சு
ஸ்லோகா பூர்வீகர்கள் புகழ்த்தி பாடுறா. பிரியவிரதம் வம்சம், பிரியவிரதனோடு வம்ச பரம்பரையில ஜனிச்ச இமம் விரஜா, இந்த விரஜன் பிரியவிரதனோடு வம்சத்தை கீர்த்தியா அதி அலங்கரோது, ரொம்ப ரொம்ப புகழால அலங்கரிச்சார். பிரியவிரதன் பிரகிருதியில லயிச்சு வாழ்ந்ததால உத்தமோத்தம சிரேஷ்டர்கள் இருக்கிற பரம்பரைகள் உண்டாச்சு. இதுக்காயிட்டாக்கும் பிரம்மா பிரஜா சிருஷ்டி நடத்துறதுக்கு பிரியவிரதன் கிட்ட சொன்னது அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு நன்னா கிளியர் ஆயிட்டு எடுத்து சொன்னார். பிரியவிரதனிலேந்து இமம் விரஜா சரம உத்பவா, விரஜன் வரைக்கும் இருக்கிற வம்ச பரம்பரை உண்டாச்சு. பகவத் நிர்ணயம் அப்படிங்கிற விதியை மறிகடக்கிறதுக்கு யாருக்கும் சாத்தியமில்லை. பகவான் பூமியில் அவதரிச்சாலும் விதிபடி மட்டும்தான் அந்த அவதார புருஷனுக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். விரஜன் பிரியவிரத வம்சத்தை நன்னா புகழால அலங்காரம் பண்ணினார். கீர்த்தியா புகழால, அதி ரொம்ப ஜாஸ்தியாக, அலங்கரோது அலங்காரம் பண்ணினார். விஷ்ணு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்படுறது. பகவான் விஷ்ணு சுரகணம் தேவ கூட்டத்தை எதா எப்படியாக்குமோ கீர்த்தியால அலங்காரம் பண்ணினார். அப்படி இந்த விரஜன் பிரியவிரத வம்சத்தை தன்னோட புகழால அலங்கரிச்சார். இந்த விரஜனை எல்லாரும் புகழ்த்தி பாடினா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு இப்படியெல்லாம் வர்ணனை பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல 15வது அத்தியாயம் முடிவடைகிறது.